இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளேயே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியை நாங்கள் என்ன கதைக்க போகிறோம் என்றால், தினம்தோறும் நல்ல விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன கதைக்க போகிறோம் என்றால், இந்த சுற்றுச்சூழல் தூய்மையை பற்றி தான் கதைக்க இருக்கிறோம். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்திருக்கிறோம் எல்லாரும். அப்ப எல்லாருமே இன்றைக்கு கிளீனாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு சுற்றுச்சூழல் எல்லாம் இருக்குது. அப்ப நான் இன்றைக்கு இந்த சர்வதேச பயணங்களை முடித்து விட்டு வந்திருக்கும் போது வெளிநாடுகளுக்குள்ளும் எங்கள் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்றால், இந்த சுற்றுச்சூழல் என்பது தூய்மையாக இல்லாமல் இருப்பதுதான் அதற்குரிய காரணமாக இருக்கிறது. எல்லா இடத்திலையுமே குப்பை கூலமாக இருக்கிறது. வெளிநாடுகளையும் உள்வாரியாக அவர்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த வன்முறைகள் எல்லாம் இருந்தாலும், சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்கிறார். குறிப்பாக அவர்களுடைய நெடுஞ்சாலைகள், நகரப்பகுதிகளுக்கெல்லாம் இந்த மரங்கள் தாவரங்களை வளர்ப்பதிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை தாண்டி இந்த வாகனங்களில் இருந்து வெளியேறக்கூடிய கார்பன் உமிழ்வு, இந்த கார்பன் எமிஷன் என்று கூறுவார்கள், இவற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதற்கான வாகனங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நாடுகளில் அது பிரச்சனையாக இருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்காவிலே இந்த ஆட்டோக்கள் பஸ்களுக்கு எல்லாம் சேவெடுத்து விட்டாலும் இன்றைக்கு மிகப்பெரிய பல விடயங்கள் மாற்றப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வீதிகளிலே எச்சில் துப்புவர்கள், வெத்திலையை போட்டு துப்புவர்கள். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய பேருந்து நிலையத்தை பார்த்தால் சிவப்பு காவி அடிச்சாங்கன்னு தெரியல, இந்த நிலம் முழுக்க சிவப்பாவே இருக்கும். அது பெயிண்ட் இல்லை, எல்லாருமே வெத்திலையை போட்டு துப்பினதான் இருக்கும். அப்படியான இடங்கள்ல அதுதான் எங்களுக்கும் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கிறது. எனவே இப்படியான நடவடிக்கைகளும் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவிலே உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதை தாண்டி இந்த பஸ்ஸுகள்ல போய்க்க பஸ் டிரைவர் மாதிரி வெத்திலையை போட்டு துப்புறது, பஸ்ஸுக்கு இருக்கிறார்கள் வழியில துப்புறது எல்லாம் கீழே மோட்டர் சைக்கிள்ல போறாக்களால முகத்துல பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அப்ப இந்த நடவடிக்கை எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அப்ப இந்த கிளீன் ஸ்ரீலங்கார நிறைய விடயங்கள் பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கும்போது இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும் உன்னிப்பான விடயமாக கவனிக்கப்படும். மேலவே நாங்கள் தலைப்பு பகுதியிலே போன வருஷம் கதைத்திருந்தோம். இந்த குப்பைகள் யாழ் நகர பகுதிகளிலே பல இடங்களிலே குப்பைகள் கொட்டப்படுவது என்று, அது சில இடங்களிலே சமூக வலைத்தளங்களிலே பேசுபொருளாகவும் மாறியது. பல இடங்களிலே அது சீர்திருத்தவும் பட்டது. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் இந்த வருடத்திலே மீண்டும் தொடங்கும் எடுக்கு என்று மக்கள் தைப்பொங்கலில் இருந்து தங்களுடைய வேலைகளை ஆரம்பித்திருக்கார்கள். தைப்பொங்கலுக்கு கட்டின வாழைகள் தோரணங்கள் எல்லாமே பழையபடி வீதிகளிலே குவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே மீண்டும் மக்கள் இந்த தூய்மையை பற்றி நிச்சயம் கருத்தில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. மீண்டும் போல எலிக்காய்ச்சல் வரலாம், பெறாமையும் விடலாம். எனவே நாங்கள் எங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், எங்களுடைய நாட்டை தூய்மையாக, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அனைவரும் கவனத்திலே கொள்ள வேண்டியதாக இருக்கும்போது, ஒரு பல்கலைக்கழக மாணவியாக கார்த்தியாயினி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்க அந்த பேருந்து நிலையத்துக்கு போகலாம் இருக்கு, வெத்திலையா இருக்குன்னு சொல்றீங்க, சொல்லுங்க. இல்லை, அப்படி இல்லை. என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் இன்றைக்கு நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்தோம். அது பிப்ரவரியில் இருந்து தான் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கிறார்கள். அடுத்த மாதத்திலிருந்து ஆரம்பம் என்று. ஆனால் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஏலவே ஒரு தலைப்பு நிகழ்ச்சியிலும் நாங்கள் நேயர்களுக்கு கூறியிருந்தோம். என்னவென்றால், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பிக்கிறது இருக்கட்டும், இந்த திட்டம் என்ற பெயரில் இனி பல சீர்திருத்தங்களை மேற்கொள்கிறோம் அல்லது துப்புரவு பணிகளை மேற்கொள்கிறோம் என்ற பெயரில் பல தண்டப்பணங்கள் விதிக்கப்படலாம். அதற்கு நாங்கள் முன்னெச்சரிக்கையாக ஏலவே எங்களுடைய சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் அப்படின்னு நாங்கள் ஏலவே குறிப்பிட்டிருந்தோம். அதைத்தான் மீண்டும் நாங்கள் வலியுறுத்த நினைக்கிறோம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய சுற்றுச்சூழலையும் எங்களுடைய ஊர் பிரதேசங்களையும் நகர பகுதிகளையும் முடிந்த அளவிற்கு துப்புரவாக வைத்துக் கொள்வது எங்களை நாங்கள் முன்னெச்சரிக்கையாக்கிக் கொள்வதற்குரிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அகற்ற வேண்டிய குப்பைகளை எல்லாம் அகற்றி, குறிப்பாக டெங்கு நோயும் அதிகரித்து வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் அவற்றையெல்லாம் நீங்கள் துப்புரவு செய்து கொள்வது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும் அப்படி என்பதுதான் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்று யாழ்ப்பாணத்தில் பேசுபொருளாக செய்திகளில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வேலையில்லா பட்டதாரிகளினுடைய போராட்டமாக இருக்கிறது. சொல்லுங்கள் ஹரிஹரன், நீங்களும் ஒரு பட்டதாரியாக இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக வேலை இல்லாமல் பட்டத்தோடு இருப்பவர்கள் அது ஒரு வருந்தத்தக்க விடயமாகத்தான் இருக்கிறது. பட்டம் எடுத்தும் வேலை இல்லாமல் இருக்கிறோம் என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் எடுத்துக்கக்கூடிய போராட்டம் பலரை அவர்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தாலும் சிலருக்கு அது ஒரு எதிர்மறையாக கூட முடியலாம். அண்ணா அக்காமர் வேலை இல்லாமல் ரோட்டில் நிற்கிறோமே, நாங்களும் படித்து என்ன செய்ய போறோம்னு ஒரு சமுதாயம் திசை திரும்பி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைக்கு வெளிநாட்டு மொத்தம் இருக்கக்கூடிய எங்களுடைய சமுதாயத்துக்கு இது ஒரு திசை திரும்பக்கூடிய மிகப்பெரிய காரணியாக கூட இருக்கலாம். 4-5 வருஷம் படிச்சும் அவங்க வேலை இல்லாமல் ரோட்டு தானே நிற்கிறார்கள் என்பது இன்னொரு விடயம். அவர் அணிந்திக்கக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழா உடைகள் எல்லாம் எங்க ஒரு இடத்திலே ஒரு சின்ன உறுத்தல்களை இருந்தாலும் அவர்களிடையே இருக்கக்கூடிய கோபம், அவர்களுக்கான நியாயம் என்பது போராட்டம் மூலம் வெளிப்பட்டது. அது ஒரு பாராட்டத்தக்க விடயமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நாட்டிலே வன்முறைகளும் அதிகரித்திருக்கிறது. இந்த வருடம் பிறந்து 16 நாட்களுக்குள் 5 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், அதில் 5 உயிரிழந்து கூட இருக்கிறார்கள். அப்ப
நாட்டிலே வன்முறை சம்பவம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு பக்கம் பார்த்தால் இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா இன்னும் மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி கூட இருக்கிறது. நேற்று கூட மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வைத்து துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது. அது இதுவரை சந்தேக நபர்கள் கைது செய்யப்படவில்லை நேற்று இரவு என்ற செய்திகள் கூட வெளியாக இருக்கும்பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு பயம் ஆரம்பித்திருக்கிறது. 16 நாட்களுக்குள் 5 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் என்பது அந்த துப்பாக்கிச்சூடு என்பது பயங்கரவாத செயலாக மாறும் பொழுது இதெல்லாம் எங்கிருந்து யாரால் நடாத்தப்படுகிறது? நீதிமன்றம் என்பது போலீசார் இராணுவத்தினர் இருந்திருப்பார்கள், அவர்களை தாண்டி எவ்வாறு நடந்த பல கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கும் பொழுது பொதுமக்கள் இந்த விடயங்களிலுமே மிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி நாங்கள் நேற்று கூறியிருந்தோம், தொலைபேசி அழைப்புகள் மூலம் 32 லட்சம் ரூபாய் யாழ்ப்பாணத்திலே கொள்ளையிடப்பட்டது. நேற்று சிஐடி என்று தங்களை கூறிக்கொண்டு ஒரு நகை கடைக்குள்ளே சென்று 30 லட்சம் ரூபாவை ஒரு கும்பல் ஆட்டையப்படுவோன்னு சென்றிருக்கிறார்கள் பொழுது எங்களுடைய மக்கள் எவ்வளவு விழிப்பாக இருக்கிறார்கள், ஏன் அவர்கள் இப்படி எங்கடியாக பயந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் எது குற்றம் செய்தார்களா, ஏன்னா அந்த என்ன திருடண்ட கையில தேள் கொட்டின மாதிரி கத்து இல்லாமத்தான் 30 லட்சத்தை கொடுத்தார்களா என்பது கூட பல கேள்விகளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது யாழ்ப்பாணத்தில் இப்படி திட்டமிட்டு நாங்கள் திரைப்படங்களில் ஒன்று ரெண்டு வருடங்களுக்கு முதல் திரைப்படங்களை பார்த்து கைதட்டின விடயங்கள்லாம் முன்னைக்கு எங்களுடைய ஏரியாக்களில் நடந்து கொண்டிருக்கும். போன் கோல்ல காசு பறிக்கிறது, நகை கடைக்கு வந்து நாங்கள் சிஐடின்னு சொல்லிட்டு காசை பறிக்கிறது, சிசிடிவி கேமரா அழைச்சிருக்கோம், எல்லாம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் எங்களுடைய மக்கள் இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள்? இவ்வளவு பணம் யாழ்ப்பாணத்திடம் இருக்கிறது, ஆனால் இவர்களும் பயந்து கொடுக்கிறார்கள், எந்த முறையில் இதை சேகரித்துக்காக பல விமர்சனங்கள் உருவாகி கொண்டு இருக்குது. எனவே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு நாடுகளிலே பல தேடுதல் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்காவிலே சுற்றுப்புற சூழல் தூய்மையை தாண்டி மக்கள் மத்தியிலும் தூய்மைகளை ஏற்படுத்த வேண்டும், பிரதேசங்களுக்குள்ளும் தூய்மை ஏற்படுத்த வேண்டும். இந்த போதை கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள், போதை பாவனையாளர்கள், குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் என்று எல்லாரையுமே கிளீன் செய்யக்கூடிய அளவிற்கு, எல்லாருக்குமே கிளீன் சேவ் எடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த திட்டங்கள் மாறி சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை இராணுவத்தினரும் போலீசாரும் ஆரம்பித்திருக்கணும். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு பிரதேசங்களில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது தொடர்பான விடயங்களிலும் மக்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எனவே இந்த வீதிகளிலே விடிய கிளம்பிட பயணிக்கிறார்கள், உங்களோட பைக் டாக்குமெண்ட்ஸுகள், வாகனங்களுடைய டாக்குமெண்ட்ஸை தயவு செஞ்சு கொண்டு போங்க, லைசன்ஸ், இன்சூரன்ஸ், டேக்ஸ் எல்லாத்தையும் அதில் விட்டுட்டு போய் இந்த தேடுதல் நடவடிக்கைகளுக்குள் நீங்களும் சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். வருடங்களை ஆரம்பித்திருக்கிறது, உங்களுடைய வாகன டாக்குமெண்ட்ஸ் ஆவண எல்லாத்தையும் பாருங்க, முடிஞ்சுதா, டேக்ஸ் முடிஞ்சுதா, இன்சூரன்ஸ் முடிஞ்சா எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். சொல்லுங்க கார்த்திகாயன். இவைதான் பொதுவாக நாங்கள் அடிக்கடி இந்த வீதி விபத்துகளை பற்றியும் இந்த துப்புரவாக, அதாவது இந்த டெங்கு நோய்களிலிருந்து பாதுகாப்பீருங்கள், போக்குவரத்தின் போது ஒரு வாகன ஓட்டுநராக எங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை பின்பற்றி கொள்ளுங்கள் என்று அடிக்கடி நாங்கள் தலைப்பு பகுதியில் பேசுவதுண்டு. ஆனால் நாங்கள் பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிர்ச்சியூட்டக்கூடிய சம்பவங்களுடனே எங்களுடைய பத்திரிகைகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் இருந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நுழம்பிற்காக புகை மூட்டிய பொழுது ஒரு மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக அந்த தீயில் எரிந்து உயிரிழந்துள்ள ஒரு சோககரமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் நாங்கள் ஒரு விடயங்களை செய்கின்ற பொழுது எவ்வளவு முன்னெச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் அப்படி என்பதற்கு இன்றைய நாளில் வெளிவரக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகள் எல்லாம் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. அப்படி அந்த நுழம்பிற்கு தீ மூட்டுகிற பொழுது அவர் நினைத்து கூட இருக்க மாட்டார், இப்படி ஒரு சம்பவம் தனக்கு நிகழும் அப்படி என்று சொல்லி. அப்ப தயவு செய்து நாங்கள் நேயர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக, என்ன தினமும் ஒவ்வொரு நாளும் தலைப்பு பகுதி என்று சொல்லிவிட்டு பயப்படுத்தக்கூடிய விடயங்களையும் பதற்றகரமான விடயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் எங்களுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் தான் இவை எல்லாமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த நேற்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம் இந்த பண மோசடியை பற்றி. இன்றைய தினம் செய்தியில் இன்னொரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் சுமார் 30 லட்சம் பெறுமதியான பணத்தொகையை குறித்த வணிக நிறுவனம் இழந்திருக்கின்றது என்கின்ற பொழுது, தொழில்நுட்பங்களும் நாகரிகமும் அறிவு சார்ந்த மக்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க அது எப்படி நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதோ மாறாக அது தீமையான விடயங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அறிவு என்பது நல்ல விடயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறதுக்கு அப்பாற்பட்டு இன்று எப்படியெல்லாம் ஒரு நகை கடையிலிருந்து திருடலாம், எப்படியெல்லாம் ஒரு மனிதன் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை திருடலாம் என்பதற்குரிய வழிகளுக்கும் இந்த அறிவு என்பது பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் வருகிறது. அப்ப திருடர்கள் 8 அடி பாய்கிறார்கள் என்று சொன்னால் பணத்தை வைத்திருப்பவர்கள் 16 அடி பாய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய சமுதாயம் இருக்கிறது. இது சாதாரணமாக வெளிவந்த தகவல்கள் தான் இந்த 1-2 உதாரணங்களாக இருக்கிறது. எத்தனையோ தகவல்கள் வெளிவராமல் கூட இருக்கிறது. தயவு செய்து உங்களுக்கும் ஏதாவது அப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தால் அதை சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். சரியான ஒரு உதாரணமாகவும் பாதிக்கப்படக்கூடிய, எதிர்காலத்தில் பாதிக்கப்படக்கூடிய பல மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இது இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பணம் என்கின்ற பொழுது எத்தனையோ வருடகால உழைப்பாகவும் இருக்கலாம், ஒரு தனிநபருடைய சேமிப்பாக இருக்கின்ற பொழுது எத்தனையோ வருடகால உழைப்பாகவும் இருக்கலாம், ஒரு தன்னுடைய பிற்காலத்திற்கு சேமித்த ஒன்றாக கூட இருக்கலாம். இப்படி இருக்கின்ற பொழுது தயவு செய்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் அப்படி என்பதுதான் நாங்கள்
மீளவும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது ஹரியர். நிச்சயமாக இப்படியான விடயங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இலங்கை கடற்படையினர் இன்றைக்கு ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கிறார்கள் மீனவர்களுக்கு என்னென்றால், இந்த பருத்தித்துறை கடற்பரப்பிலே மீன்பிடியில் ஈடுபடக்கூடிய மீனவர்கள் இன்றைக்கு அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் இந்த துப்பாக்கி சூடுதல் பயிற்சியிலே கடற்படையினர் கடலில் ஈடுபட இருக்கிறார்கள். துப்பாக்கி சின்னங்கள் சீறி வருமாம். அப்ப எனவே தயவு செய்து அந்தந்த பிரதேசங்களுக்குள் கடற்தொழிலில் இன்றைக்கு ஈடுபட வேண்டாம். அந்த செய்தியாளர்கள் உடனடியாக கடற்தொழில் சங்கங்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு பருத்தித்துறை கடற்பகுதிக்குள்ளே மீன்பிடியில் ஈடுபடக்கூடிய மீனவர்கள் அதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதை தாண்டி இன்றைக்கு இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், இந்த முறை நெல் அரிசி தட்டுப்பாடெல்லாம் இந்த முறை வந்தது. அதற்கான மாற்று வழிகளை அரசாங்கம் செய்தது. இந்த அரிசி பதுக்களை தவிர்த்திருந்தார்கள். அதற்கு வடமாகாண ஆளுநர்கள், வடமாகாணம் கூட அதற்கான நேரடி வேலை திட்டங்களில் இறங்கி கூட்டுறவின் மூலம் நெல் கொள்வனவு இடம்பெறுவதை ஒரு உத்தியோகமாக கூறியிருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த மழை காலநிலை மாற்றம், மழை திடீரென வந்ததால் இந்த நெல் அறுவடை என்பது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கிறது. தைப்பூசத்துக்கு பிறகுதான் நாங்கள் பாரம்பரியமாக அறுவடையை ஆரம்பிப்போம். இம்முறை மழை வெள்ளத்து நீரிலே மழை பெய்து இந்த நெல் மணிகள் எல்லாம் மூழ்கியதால் அதனுடைய தரம் குறைய ஆரம்பித்ததால் இன்றைக்கு விவசாயிகள் மழை நீருக்குள்ளே வைத்து அந்த நெல்லை அறுவடை செய்கின்ற நிலைமைக்கு சென்றிருக்கிறார்கள். அது ஏற்கனவே அது முன்கூட்டி அந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதால் நெல்லுடைய தரம் குறைகிறது. அதை இடையிலே இடைத்தரகர்கள் மீண்டும் புகுந்து கொள்கிறார்கள். வடமாகாணத்தை விட்டு இந்த நெல் வளம் என்பது வெளியிலே செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குறைந்த விலையிலே நெல் கொள்வன இடம்பெறலாம், விவசாயிகள் பாதிக்கப்படலாம் என்ற பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் இந்த நெல் பதுக்கள் இடம்பெறுமா அல்லது மீண்டும் இந்த அரிசிக்கு தட்டுப்பாடு வருமா, அரிசி விலை ஏறுமா என்ற கேள்விகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அது தொடர்பான விடயங்களையுமே நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். நேற்று கூட வடமாகாண ஆளுநர் இந்த நெல் அறுவடையின் போது காலநிலையை கருத்தில் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தார். எனவே காலநிலை தகவல்களை நாங்களும் தந்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய தலைவர் அவர்களும் இந்த காலநிலை தொடர்பான விடயங்களை மக்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள், இந்த அறுவடையில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே காலநிலைக்கு ஏற்ப உங்களுடைய அறுவடைகளை திட்டமிட்டு மேற்கொள்வது என்பது உங்களுக்கான ஒரு உன்னதமான செலவை குறைத்து உங்களுக்கு உன்னதமான ஒரு பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அறுவடை காலங்களில் அந்த காலநிலை தொடர்பான விடயங்களையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு நாளிதழ்களில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களாகவும் நாங்கள் தலைப்பு பகுதியில் இந்த தூய்மையான சூழல் என்ற விடயத்தில் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள்ளும் சூழலை தாண்டி மனிதர்களுக்குள்ளும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்குன்னு கதைத்திரும். அதை தாண்டி பல்கலைக்கழக மாணவர் மத்தியிலும் ஏதாவது பிரச்சனை இருக்குது. கிளீன் ஸ்ரீலங்காவில் பல்கலைக்கழகத்தை ஏதாவது கிளீன் செய்ய வேண்டுமா கார்த்தியாய்? பல்கலைக்கழகம் வேண்டியில்லை, ஒட்டுமொத்தமாகவே எங்களுடைய நாட்டில் பல உட்கட்டமைப்புகளை கிளீன் செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நாட்டை மட்டுமல்ல, பலருடைய மனநிலைகளும் மாற்றப்பட வேண்டும். நாட்டின் பொருளாதாரம், சமூகம், நீதி சார்ந்து பல துறைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. வெறுமனே பல்கலைக்கழகம் மட்டும் என்று குறிப்பிட முடியாது. அதிகம் இந்த பல்கலைக்கழகம் என்ற ஒரு விஷயம் விமர்சனத்திற்குள்ளாவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அங்கு கூடியிருக்கக்கூடிய இளைஞர்கள், ஒரு படித்த சமுதாயம் அங்கு செறிந்திருப்பதனால் அவர்கள் சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு பாரிய எதிர்பார்ப்பு சமூகத்திடம் இருப்பது அது பிள்ளையான ஒன்றல்ல. ஆனால் வேதனைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதம் மாதம் வழங்கக்கூடிய இந்த மகாபல பேர்சரி கூட 2 மாதங்களாக கிடைக்கப்பெறவில்லை. அவர்களுக்கும் இந்த கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விலைகள் இந்த வேற ஊர்ல இருந்து தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அப்ப பல்கலைக்கழகம் சார்ந்து ஒரு கிளீன் அப்படி என்று வர வேண்டும் என்று சொன்னால், தயவு செய்து இந்த அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை சரியான நேரங்களில் வழங்குவது அப்படி என்பது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். செலவுகளை மேற்கொள்வதற்கு, குறிப்பாக வாடகை செலுத்த முடியாமல் பல மாணவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்கி வாழுங்க, ஒவ்வொரு விடுதிகளில் தங்கி வாழக்கூடியவர்கள் பல சிரமங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அப்ப பல்கலைக்கழகத்துல கிளீன் வரணும்னா பல்கலைக்கழகங்கள்ல நிறைய கிளீன் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்ல இந்த அவர்களுக்குரிய இந்த உதவி தொகைகளை சரியான நேரங்களில் வழங்கினால் அவர்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். இப்படி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது மனிதன் செயற்கையாக ஒரு குறிப்பிட்ட ஒரு இயற்கை சூழலை அசுத்தப்படுத்துகின்றதால் அதனை நாங்கள் கிளீன் செய்யறது என்றதை தாண்டி இயற்கையின் சீற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய அழிவுகளும் உலகம் சார்ந்து பல அதிகரித்து கொண்டுதான் வருகிறது. இன்று நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடிய இந்த அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற நகரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்டுத்தீ சுமார் 25 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற சோகரமான செய்தியோடு இந்த உலக செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும்
இப்படி இயற்கை என்ன செய்யறது? ஒரு புறம் மனிதன் விபத்துகளாலும் பல தவறுகளாலும் மருத்துவத்துறையின் தவறுகளாலும் அவர்களுடைய பொறுப்பின்மையாலும் உயிர்களை நாங்கள் பறிகொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது இயற்கை ஒரு புறம் சீற்றம் கொண்டு மனிதர்களை அழித்து கொண்டிருக்கின்றது என்பது உலகளாவிய ரீதியில் இது பொதுவான ஒரு விடயமாக உருமாறி வருகிறது. வேதனைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. இப்படி இயற்கை அனர்த்தம் சார்பாக ஒன்று நடந்து கொண்டிருக்கிற பொழுது நாட்டில் பல போர்கள், ரஷ்யா உக்ரைன் போர், காசா போர், இப்படி என்று பல போர்களில் மனித உயிர்கள் காவு வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லாமே உண்மையில் சக கூட வாழ்ந்தவர்கள், ஓடி விளையாடியவர்கள், அப்படி என்று இருந்தவர்கள் எல்லாம் திடீரென்று இறந்து போகிறார்கள் என்ற அந்த இழப்பை எல்லாம் எப்படித்தான் அந்த குடும்பத்தினரும் அவர்களுடைய நண்பர்களும் தாங்கிக் கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. அவர்களுக்கும் உண்மையில் எங்களுடைய அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக. ஒட்டுமொத்தமாக உலகில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஸ்ரீலங்காவில் இன்னும் பல பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது நாடு சுபீட்சம் அடைய போகின்றது என்ற கேள்வியும் ஒவ்வொரு அரசியல் மாற்றத்தின் பின்னரும் ஒவ்வொரு பிரஜைகளும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. மாறி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய இந்த திட்டங்கள் இப்பொழுது எங்களுடைய ஜனாதிபதி சீன விஜயத்தின் மூலம் பல முதலீடுகளை எங்களுடைய நாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் பல முதலீடுகள் எங்களுடைய நாட்டிற்குள் வரும் அப்படி என்றும் உறுதியளித்திருக்கிறது சீன அரசாங்கம். இப்படி பல மாற்றங்கள் எங்களுடைய நாட்டிலும் நிகழும் அப்படி என்று நாங்களும் நம்புவோம். இருக்கக்கூடிய பிரதேசம் இன்னும் பழமைவாதங்களுடன் இருக்காமல் உலக போட்டிக்கு எது தேவை அப்படி என்பதில் அனைத்து விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தன்மை ஒன்று அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பட்டதாரிகளாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், தொழில் வாய்ப்புகளாக காத்திருப்பவர்களாக இருக்கட்டும், உலக போட்டியில் எப்படி நாங்கள் எங்களுடைய கால் தடங்களை பதிக்க முடியும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. நிச்சயமாக இதுவாறு இருக்கும்போது நாங்கள் நிறைய விடயங்களை தலைப்பு பகுதியிலே கதைத்திருந்தோம். இந்த இலங்கையினுடைய சுற்றுச்சூழல் தூய்மை என்பதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களையும் பாதுகாத்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளோடு எங்களுடைய சூழலையும் ஒப்பிட முடியதாக இருக்கும். எங்களுடைய நிறைய வளங்கள் இருக்கிறது, அவற்றை பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அதே நேரம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதற்கு முதல் நாங்கள் கொஞ்சம் கிளீனாக இருப்போம் என்பது தொடர்பான விடயங்கள் மற்றும் இன்றைக்கு பத்திரிகையில் வழியாக இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நிறைய விடயங்களை தலைப்பு பகுதியிலே கதைத்திருந்தோம். எனவே இந்த விடயங்களிலே மக்கள் கரிசனை கொண்டு எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்லப் போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹாத்தியானி ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.